Hi everyone. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் TNEA கவுன்சிலிங். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNEA கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க. அது இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க 7/5/2025 ல இருந்து. பட் ஒரே ஒரு விஷயம் நமக்கு இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்த உடனே அப்ளை பண்ணனும்னு அவசியமும் கிடையாது. ஏனா 1 மந்த் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதனால அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் நம்ம மேக் பண்ண கூடாது. அதனால வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நானும் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ நாளைக்கு கழிச்சு அப்லோட் பண்ணுவேன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சோர்ஸில் வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் அதை பார்த்துட்டு மிஸ்டேக் பண்ணாமல் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் வந்துருச்சுன்னா திருப்பி அதை மாற்றுறதுக்கு நீங்கள் நிறையா அலையிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் அப்ளிகேஷன் போடும்போது எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. வீடியோஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்ளை பண்ணுங்கள். 2 or 3 days ரிசல்ட்டுக்கு அப்புறம் போகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? உடனே அப்ளை பண்ணணும்னு எந்த வித ரூலும் கிடையாது, அவசரமும் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் கிளியர் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் கேரியர் கைடன்ஸ் ரிலேட்டடாகவும் வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். அதாவது அப்ளிகேஷன் என்னது ஸ்டார்ட் ஆகுது 7/5/2025. இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன செய்யுங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது பிடிஎஃப். பட் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 6/6/2025. பாருங்கள், ஜூன் 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். மே 7 ஆரம்பித்து ஜூன் 6 வரைக்கும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருக்குது. சரியா? அப்போது நம்ம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் 9/6/2025 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணியிருக்கணும் 6/6/2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அசைனிங் ரேண்டம் நம்பர் இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னென்னா ரேண்டம் நம்பர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேண்டமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். ஸோ அது 11 வரும். ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் என்னென்ன ஸ்டெப், அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் A to Z வீடியோ வந்து நான் என்ன செய்கிறேன் இந்த வீக்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். சரியா? அந்த வீடியோ வரும். அடுத்த அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ 2 வீடியோ வந்து இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, தென் ரேண்டம் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது ஆன்லைன்லேயே அவங்க சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10/6/2025 20/6/2025 வரைக்கும் 10 நாள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. சரியா? அந்த 10 நாள் ஏதாவது ஒரு நாள் உங்களோட சர்டிஃபிகேஷன் வெரிஃபைடு அப்படின்னு வரும். சரியா? தென் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். இந்த சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க. அது என்னைக்கு வரப்போகுதுன்னா 27/6/2025 ஜூன் 27 வருது. தென் கிரீவியன்சஸ் ரீட்ரெசல், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இது பண்ணுவாங்க, குறைய தீர்ப்பாங்க. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களா அவங்க 7.5 ரிசர்வேஷன் கீழே வரவங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வரவங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செட் ஆஃப் டேட்டில் என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் ஸ்பெஷல் ஜென்ரல், நம்ம மாதிரி ஜென்ரல் கோட்டாவில் இருக்காங்கல்ல, பிசி எம்பிசி ஓசி, அதுக்கப்புறம் பிசிஎம் SC ST இவங்க எல்லாத்துக்குமே ஜென்ரல் கவுன்சிலிங் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும். இது எல்லா கவுன்சிலிங்குமே நம்மளுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்க போகுது, எதுவுமே ஆஃப்லைனில் கிடையாது. பட் அந்த டேட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வில் பி அப்டேட்டட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் AICTE's அகாடமிக் கேலண்டர். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வருங்கிற வரைக்கும் நம்மளுக்கு டேட் தெரிஞ்சிருச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்த கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங் 4 ரவுண்ட்ஸ் என்ன செய்ய நடக்கும், 3 ரவுண்ட்ஸ்லேருந்து 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் என்ன செய்ய நடக்கும், டிபெண்டிங் ஆன் த பர்டிகுலர் இயர். அது எப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறது தான். பட் 4 ரவுண்ட்ஸ் ப்ராப்ளி நடக்கும். அந்த 4 ரவுண்ட்ஸும் ஒரு ரவுண்டுக்கும் ஒரு வாரம் மினிமம் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மாதம் கவுன்சிலிங் மட்டுமே நடக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஜூலை மிட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் மிட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். அப்புறம் எல்லாம் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு செப்டம்பர் தாண்டிடும், செப்டம்பருக்கு வந்துடும் உங்களுக்கு ரீஓப்பன்லாம் வர்றதுக்கு. சரியா? ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் ப்ராபப்ளி செப்டம்பர் என்ன செய்யும், செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஆகஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் உங்களுக்கு வந்து வந்திருக்க லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்ளிகேஷன் தயவு செஞ்சு அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. வீடியோ டெமோ பார்த்துட்டு போடுங்க. தென் இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிற A to Z வீடியோ நான் செய்கிறேன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் டு த சேனல். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.